வெல்கம் டு ஏசன் இன்ஃபோ. நாங்கள் வினோத் பேசுகிறேன். இன்னைக்கு ஜோசப் காலேஜில் இருந்து நாங்குநேரில் இருக்க கோமுக்கு வந்து கிறிஸ்மஸ் டே கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க. அங்கே ஒரு நம்மளோட சிறப்பு விருந்தினர் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் டேக்கு என்ன சொல்ல வரீங்க இவங்க எல்லாத்துக்குமே? இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி வந்து மிகவும் அற்புதமாக நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நிர்வாகம் ஒத்துழைச்சதுக்கும் அவங்களுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இயேசுவை பற்றி நம்ம பிறந்தது வந்து நம்ம அனைவருக்கும் சொல்லி அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தை நம்ம அனைவருக்கும் நம்ம பகிர்ந்து கொள்வது தான் முக்கியம். அதுலேயும் இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு புது அனுபவம், நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு தருணங்கள் வந்து கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்காக நம்ம வந்து உதவும் போது அவங்க வந்து அவங்க மனசில் பார்க்குறதான அந்த சந்தோஷம் வந்து உண்மையான கிறிஸ்மஸ் வந்து பிரதிபலிக்குது. இந்த நிர்வாகத்துக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். விண்ணுலகில் மகிழ்ச்சியையும் பூமியில் சமாதானத்தையும் கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு இந்த இனிய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி நிறுவனத்தின் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் நமது கல்லூரியின் அன்புமிக்க முதல்வர் முனைவர் எஸ் மில்டன் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் எங்களது அன்பான சீனியர் எங்களது வகுப்பறை நண்பர்களையும் இங்கு கூட வந்திருக்கும் முதியோர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் என்பது அன்பு, அமைதி, நம்பிக்கை மற்றும் பகிர்வின் காலமாகும். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டுகிறது. அவரது வாழ்க்கை மற்றும் போதனைகளும் நம்மை பணிவு, இரக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் வாழ ஊக்குவிக்கின்றன. மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி இந்த பெரும் கிறிஸ்துமஸ் விழாவினை பெருமையுடன் வழங்குகிறது. இவ்விழாவினை கடவுளின் ஆசீர்வாதத்துடன் இனிதே தொடங்குவோம். இறைவணக்கம் என்பது வேண்டுதல் அல்ல, அது நம் மனதின் ஏக்கம் என்று மகாத்மா காந்தி கூறியுள்ளார். இந்த விழாவினை எல்லா வல்ல தேவனின் ஆசீர்வாதங்களை வேண்டி இறைவணக்கம் பாடலின் மூலம் தொடங்குவோம். இறைவணக்கம் பாடலை பாட மெர்லின் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். விழாவினை கொண்டாடும் இந்நேரத்தில் நமது பண்பாட்டையும் தாய்மொழியும் பெருமையுடன் போற்றும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட எங்கள் கல்லூரி சீனியர்ஸ் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தர்க்க சிறு பிழை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழலங்கே தமிழலங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வேத வசனம் நம் இதயங்களுக்கு ஒளியையும் நம் நம்பிக்கையும் வழிவூட்டுகிறது. இப்போது வேதாகமத்தை வாசிப்பதற்காக
செல்வி அஜிதா நான்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வசனங்கள் 2 முதல் 6 வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமெலியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வதற்காக பேராசிரியர் திருமதி மலர்விழி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு வரவேற்கும் போது எந்த விழாவும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இப்போது செல்வி கோமதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரவேற்புரையாற்ற. அழகான காலை பொழுது, மேகம் சூழ்ந்த வானம், முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன், புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள், இனிதே தொடங்கட்டும் இந்த விழா நாள். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பும் அமைதியும் பிறந்த நாள்தான் கிறிஸ்துமஸ். பகையும் பாரமும் மறைந்து மனிதம் மலரும் நாள். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் ஒரு திருநாள் அல்ல, அது அன்பை பகிர்ந்து கொள்ளும் நாள், மன்னிப்பை கற்றுக் கொடுக்கும் நாள், அமைதியை உணர்த்தும் நாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் இந்த புனித நாளில் இந்த விழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவது எங்களுக்கு பெரும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்த மகிழ்ச்சியையும் அன்பையும் கொண்டு வரும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், ஊர்வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், மாணவர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், கல்வி அனைவருக்கும் பொதுவாகிட காலமெல்லாம் உழைப்பவர், நம்மில் ஒருவர், நம்மில் ஒரு உயர்ந்தோர், நாட்டுக்கும் உழைக்கும் நல்லுள்ளம் கொண்டவர், நமது கல்லூரியின் ஜோசப் கல்வி குழுமங்களின் தலைவர் மதிப்பிற்குரிய உயர் திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் ஆசிரியர் குலத்தின் இலக்கியமாகவும் விளங்குபவரே, களைப்பே அறியாத கல்வித்துறை காற்றாக விளங்குபவரே, இவர் பேச்சை கேட்டால் கல்லும் கனிந்துருகும், புல்லும் போர்வாளாய் மாறும். தான் பெறாத இன்பத்தையும் என் மாணவ செல்வங்கள் பெற வேண்டும் என்று மாணவர் நலனில் அக்கறை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் முனைவர் சா மில்டன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். களிமண்ணாய் கிடந்த எங்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக்கிய சிற்பிகளை, தாயின் கருவறையில் உயிர் பெற்றாலும் உங்கள் வகுப்பறையில்தான் வாழ்வின் அர்த்தம் கண்டோம். எங்கள் எதிர்காலத்தின் வெளிச்சமாய் வழிகாட்டியாய் விளங்கும் மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வயது என்பது ஒரு எண் மட்டுமல்ல, அனுபவம்தான் உண்மையான செல்வம். இந்த அன்பும் கருணையும் நிறைந்த அரசன் முதியோர் இல்லம் என்னும் புனிதமான இல்லத்தில் இன்று வாழ்க்கையின் அனுபவ புத்தகங்களாக விளங்கும் எங்கள் அன்பு தாத்தா பாட்டிகளையும் சகோதர சகோதரிகளையும் புன்னகை பூவாக மலரும் அன்பு குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன். நாங்கள் கல்லூரிக்கு புதியதாக வரும்போது எங்களை புன்முறுவலுடன் வரவேற்று புன்னகை பூக்களை சிதறவிட்ட எங்கள் சீனியர்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் என்னோடு பயிலும் எனது தோழிகள் தோழர்களையும் அன்போடு வரவேற்று மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்டி ஜோசப் கல்வியியல் கல்லூரியில் ஐஏஎஸ் அகாடமி கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம கல்லூரியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நல்லா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதும் வெளியே ரீச் ஆகிறதும் கல்லூரிக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கும் நல்ல ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து வச்சு பண்ணுறது சூப்பராக இருக்குது.
இன்றைக்கி நம்மளுடைய கல்லூரியில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எப்போதும் கல்லூரியில் வச்சு பண்ணுவோம். இப்போ அரசன் முதியோர் இல்லத்தில் வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போது ஃபினிஷிங் வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. மாணவர்களை இன்ட்ரோ கொடுக்குறதுல இருந்து அவங்க ரிசீவ் பண்ணுறதுல இருந்து ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக தொகுத்து எடுத்து கொடுத்ததுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக இப்போ முதியோர்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோமுக்கு தேவையான எல்லா பொருளுமே வழங்கியிருக்கோம். இது எல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சிறப்பாக செஞ்சதுக்கு A7 இன்ஃபோ சேனலுக்கு எங்களுடைய ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பராக பேசுங்க. மதிப்பிற்குரிய திரு ஏ தமிழ்செல்வன் ஐயா அவர்களை சிறப்பிக்க கல்லூரி முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வைத்து கனவுகள் மலர செய்து ஒழுக்கமும் ஒற்றுமையும் ஒருங்கே பேசும் பெயராய் உயர்வின் பாதை காட்டி மாணவர்களின் மனங்களின் நம்பிக்கையாய் நேர்மையின் நிழலாய் துறநோக்கு சிந்தனையுடன் துணிவாய் முடிவெடுத்து கருணை உள்ளமாய் எங்கள் உயர்வுக்கு பாதையாய் எங்கள் கனவுகளுக்கு வழிகாட்டியாய் கடமையை உயிராய் நினைத்து கல்லூரிக்கு இதமாய் இருந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கமாக மாணவர்களுக்கு தெய்வமாக கல்வி கோயிலை காத்து நிற்கும் கருணை உள்ளம் கொண்ட எங்கள் மதிப்பிற்குரிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் ச. மில்டன் அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பேராசிரியர் கேப்ரியல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பிக்க. என்னை இந்த கல்லூரியின் முதல்வராக பணியமர்த்தி கல்வி பணியை மட்டுமல்ல, அரசியல் பணியை மட்டுமல்ல, சமுதாய பணியையும் செவ்வனே செய்து கொண்டிருப்பவரும் இந்த அரசன் முதியோர் இல்லத்தின் நிறுவனரும் நமது ஜோசப் கல்வி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தலைவருமான நமது கல்லூரியின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை சீரோடும் சிறப்போடும் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகளை மிக தெளிவாக செய்து இங்கே அமர்ந்திருக்கும் நமது கல்லூரியின் உதவி பேராசிரியர் பெருமக்களே, அரசன் முதியோர் இல்லத்தில் தங்கி தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கும் இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த விழா மிகவும் சீராக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி சிறப்போடு இதில் பங்காற்றிய எங்களது 1ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களே, 2ஆம் ஆண்டு மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, உற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன, கிறிஸ்து பிறப்பு என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஒரு 2-3 நிமிடங்களில் தெளிவாக சொல்லிட்டு நான் அமர விரும்புகிறேன். எந்த மேடையிலுமே தேவையில்லாமல் பேச விரும்ப மாட்டேன். அதனால் ஒரு சில நிமிடங்களில் ரத்தின சுருக்கமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பு என்பது இறைவனாய் இருந்த கடவுள் பூலோகத்திலே மனிதர்கள் படும் பாடுகள், மனிதர்கள் படும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைவற்றையும் நாம் மனிதனாக பூமியிலே அவதரித்து அந்த கஷ்டங்களை பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கடவுள் மனிதனாக பூமியிலே அவதரித்த திருநாள் தான் டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு என்று நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு வீடு இல்லை. ஒரு வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவரது பெற்றோர்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது சத்திரத்தில் லாட்ஜிலும் இடமில்லாமல் அவர் பிறந்த உடனே, பிறந்தது மாட்டுத் தொழு அல்ல, அவர் பிறந்த பின்பு அவரை படுக்க வைத்த இடம்தான் மாட்டுத் தொழு. அந்த மாட்டுத் தொழு
இன்றைக்கு நமது வீடுகளிலே குடில்கள் எல்லாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். எதற்கு அமைக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. அந்த குடில்களிலே பார்த்தீர்கள் என்றால் உள்ளே சில பொம்மைகள், ஆண்கள், பெண்கள், மெய்ப்பர்கள், அப்புறம் அந்த மாடு, கண்ணுக்குட்டிலாம் வச்சுருப்பாங்க. அந்த பொம்மைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்து அவரை படுக்க வச்சது மாட்டுத்தொழு. அந்த மாட்டுத்தொழுவில் மாடு, கண்ணுக்குட்டி தான் இருக்கும். அதனால தான் அந்த பொம்மைகள்லாம் வைக்கிறது மாடு. அவ்வாறாக ஏழையாக இந்த உலகத்தை, வானம், பூமி அனைத்தையும் படைத்தவர் இறைவன். அந்த இறைவன் உலகம் முழுவதும் படைத்தவர் இறைவன் தான். அந்த இறைவன் மனிதனாக அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக பூமியில் வரும்போது அவருக்கு படுப்பதற்கு கூட இடமில்லை. மனிதர்கள் படும் பாடுகளை படுவதற்காக இவ்வாறான ஒரு கஷ்டத்தை அனுபவித்து அவர் பிறக்கும் பொழுதே கஷ்டத்தை அனுபவித்து பிறந்தவர். அதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீடுகளிலே நட்சத்திரங்கள், ஸ்டார்லாம் போடுறோம். எதுக்கு போடுறோன்னே தெரியாமல் போடுவோம். இயேசுநாதர் பிறக்கும் பொழுது ஏரோது என்ற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவரது சட்டம் என்னவென்றால் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவான். அப்பொழுது இந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே யூத நாட்டிலே யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஏரோதும் அதை பார்த்து கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்ப்பதற்காக பூகோள சாஸ்திரிகள், அப்பொழுதுள்ள அமைச்சர்கள் எல்லாம் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அதை பார்ப்பதற்காக கிளம்பும் பொழுது அவர்களுக்கு மேலாக ஒரு நட்சத்திரம் வந்து நின்றது. அந்த நட்சத்திரம் இவர்கள் நடந்து செல்லும் பொழுது இவர்களுக்கு வழிகாட்டியாக சென்று அந்த குழந்தையை எங்கே படுக்க வைத்திருந்தார்களோ அந்த மாட்டு தொழுவத்திலே வந்து அந்த நட்சத்திரம் நின்றது. அதன் நினைவாக தான் நான் இன்றைக்கு நட்சத்திரங்களை வீடுகளிலே நாம் நட்சத்திரங்களை ஏற்றி, விளக்குகளை ஏற்றி கொண்டிருக்கிறோம். அப்புறம் சாண்டா கிளாஸ் நம்ம சொல்கிறோம், கிறிஸ்துமஸ் தாத்தா வராங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தால் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சென்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரிய நாட்டுக்காரர். அந்த காலத்தில் அவர் ஒரு ஃபாதர், ஒரு புனிதர். அவர் பேர் சென்ட் புனித நிக்கோலஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு, முதியோர்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த காலங்களில் அவங்க வீடுகள்லாம் கொண்டு சாக்லேட்லாம் கொடுத்து, ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து, நிறைய பண்டங்கள்லாம் கொடுத்து ரொம்ப உதவி செய்வார். அதனால தான் இந்த சாண்டா கிளாஸ், செயின்ட் அப்படிங்கிற வார்த்தையும் நிக்கோலஸ் அப்படிங்கிற கடைசி வார்த்தையும் சேர்ந்தா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துமஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் என்னன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் இதுக்கு மேலாம் பேச விரும்பல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த விழாவை நாம் நடத்துவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்தவரும் நமது கல்வி நிறுவனங்களின் தலைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அனைத்து பேராசிரியர்களும், அனைத்து மாணவ செல்வங்களும் தங்களது ஏழ்மை நிலையிலும் கஷ்டத்திலும் இங்கு உள்ளவர்களுக்காக உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த விழாவை இங்கே நாங்கள் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கஷ்டப்பட்டவங்களோடு, நலிவடைந்தவங்களோடு, ஆதரவற்றவர்களோடு கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டாடுகிறோம். இங்கு இருக்கும் அனைத்து பொருட்களையும் நமது உதவி பேராசிரியர்களும் மாணவ செல்வங்களும் தான் உங்களுக்கு அளிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலரும் இடத்தை கட்டி எழுப்பிய கரங்களாய் அறிவின் ஆலயம் உயர செய்து அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்ட உழைப்பின் செய்து கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் கைத்தாங்கி நடத்தும் நமது மதிப்பிற்குரிய நிறுவன தலைவர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நம்முடைய சென்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் தான் இதுவரை நடத்தினார்கள். ஆனால் இந்த வருடம் புதுமையாக இருக்க வேண்டும், வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே நமது முதியோர் இல்லத்தில் வந்து முதியோர்களை சந்தித்து, இங்கே இருக்கக்கூடிய பெண்களை சந்தித்து, குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்துள்ள கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்களே,
முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவ மாணவிகளே, இந்த முதியோர் இல்லத்தினுடைய முதியோர்களே, பெண்களே, குழந்தைகளே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், கிறிஸ்மஸ் என்ற அந்த காலம் நெருங்கும் பொழுது கஷ்டப்பட்ட ஏழைகளுக்காக, வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உதவுவார்கள். இங்கே நமது நிறுவனத்தின் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லத்திலே நாம் முதியோர்களோடு முதியோர் என்ற ஒரு முயற்சியை எடுத்து ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று இந்த முதியோர்களுக்கு என்னென்னலாம் வேண்டும் என்று இங்கே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு தர இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தோன்றியிருக்காவிட்டால் இங்கே இந்த நம்முடைய நாடு முன்னேறிக்க முடியாது. காரணம் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் உலகமெங்கும் வலம் வந்து ஏழ்மை மக்களோடு கலந்து அறியாமை மக்களாக இருந்து அவர்களுக்கு கல்விகளெல்லாம் புகட்டி அவர்களுக்கு நல்ல வாழ்வதற்கு வழியை வகுத்ததினால்தான் இன்று எங்கு பார்த்தாலும் இங்கே கல்விக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்பதற்கு இலக்கணமாக நாம் இந்த ஏழைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய முதியோர் இல்லத்தில் சுமார் 30 முதியோர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். இங்கே பெண்கள் இல்லத்திலே சுமார் 30 பெண்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் 10-20 குழந்தைகள் இருக்கிறார்கள். இங்கே இது போன்ற முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கப்படாவிட்டால் அங்கே பெற்ற தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே என்ன செய்வது என்ற ஆதரவில்லாத நிலையிலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த முதியோர் இல்லம் இங்கே கடந்த 20 வருடங்களுக்கு முன்னால் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இந்த முதியோர் இல்லம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோன்று பெண்களுக்கு பிரச்சனைக்கு இருக்கிற பெண்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்களிலும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இல்லத்திலே உண்மையிலேயே இந்த கல்வியியல் கல்லூரியிலிருந்து வருகை தந்து சிறப்பாக, வித்தியாசமாக, புதுமையாக முதியோர்களோடும் நலிவுற்ற ஆதரவற்ற பெண்களோடும் நாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு இறைவன் தொடர்ந்து நம்முடைய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் மக்களுக்கும் அல்ல, இங்கே பணிபுரியும் பணியாளருக்கும் அல்ல, அத்தனை பேர்களுக்கும் இறைவன் நிச்சயமாக நமக்கு வாழ்வளிப்பார். நல்ல எதிர்காலம் நலமாக அமையும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மதிப்புமிக்க வழிகாட்டலுக்கும் ஊக்கமளிக்கும் உங்கள் உரைக்கும். பேர் ராதிகா. நான் வந்து சென்ட் ஜோசப் எஜுகேஷனல் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். தமிழில் நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து இங்கே முதியோர் இல்லத்தில் வந்திருக்கோம். வந்து செலிப்ரேட் பண்ணது இது ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் முதியோர் இல்லத்தில் வந்து எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்க்கும்போது. ரொம்ப இந்த கிறிஸ்மஸை வந்து முதியோர் இல்லத்தில் வச்சு நான் செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. நன்றி மேம். நீங்கள் இதெல்லாம் போட்டு விட்டுரும் அப்படியே. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வந்து A7 ஸ்டூடியோ அவங்க வந்து நல்லா அழகா இதெல்லாம் அப்படியே இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வந்து A7 ஸ்டூடியோ அண்ணே வந்து அழகா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி. முதியோர் இல்லத்தில் பணியாற்றும் மதிப்பிற்குரிய கார்த்திகா அவர்களை பேராசிரியர் மலர்விழி அவர்கள் கௌரவிப்பார்கள்.
மதிப்பிற்குரிய அருள்மணி அவர்களை பேராசிரியர் செந்தில்குமாரி அவர்கள் கௌரவிப்பார்கள். ஆசிரியர் ஜமிலா அவர்கள் கௌரவிப்பார்கள். ஜமிலா அவர்களை பேராசிரியர் மலர்விழி அவர்கள் அன்புடன் கௌரவிப்பார்கள். Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells and bobtails ring, making spirits bright. What fun is to laugh and sing the sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought into a drifted bank and then we got upset. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Fun it is to ride in a one-horse open sleigh. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse. தாத்தா வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்திருக்காரு. தாத்தாக்கு வயசு 99.
பாட்டிக்கு 97. தாத்தா சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா வந்து பாட்டி தாத்தா ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கும்போது பாட்டி ஃப்ளைட்ல இருந்து கீழே விழுந்தாங்களாம். ஆனாலும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக வந்திருக்காங்க. அவங்களோட சவுத் ஆப்பிரிக்க மொழியில உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்றாங்க தாத்தா. தாத்தா உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு இருக்காங்களா? தாத்தா தடுமாறிட்டாப்ல, சுகர் பேசிட்டு அதனால கை காலெல்லாம் ஆடுது. தாத்தா உட்கார வச்சிருவோம். இப்போ தாத்தா உங்க சைடு வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. சரிங்களா? தாத்தாவால கார்த்திக் தாத்தா கைப்பிடிச்சு கூட்டு You better not cry, better not pout, I'm telling you why. Santa Claus is coming to town. He's making a list and checking it twice. He's gonna find out who's naughty and nice. Santa Claus is coming to town. He sees you when you're sleeping. He knows Santa Claus is coming to town. Santa Claus is coming to town. He's making a list and checking it twice. Gonna find out who's naughty and nice. Santa Claus is coming to town. He knows if you've been bad or good, so be good for goodness sake. Oh, you better watch out, you better not cry, better not pout, I'm telling you why. Santa களக்காடு அருகே உள்ள புனித ஜோசப் கல்வியல் கல்லூரியின் சார்பாக 2025ஆம் ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ் விழாவானது மிக சீரோடும் சிறப்போடும் கல்லூரி நிறுவனர் அவர்களின் வழிகாட்டுதலோடு பேராசிரியர்கள் சீரான முயற்சியோடு மாணவ செல்வங்களின் ஒத்துழைப்போடு சீரிய முறையிலே நமது அரசன் முதியோர் இல்லத்தில் நாங்குநேரி அருகே உள்ள அரசன் முதியோர் இல்லத்தில் மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. இங்கே மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த முதியோர் இல்லத்திலே 100க்கும் மேற்பட்ட முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களது வாழ்வு மேம்பாடு அடைய, அவர்கள் வாழ்க்கையிலே ஒளி வீசுவதற்காக கிறிஸ்துவரப்பு விழாவினை அவர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என்று எங்களது ஆசையை நிறைவேற்றுவதற்காக பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து இங்கு வந்து இந்த விழாவினை கொண்டாடி இருக்கிறோம். இங்குள்ள பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், முதியவர்களுக்கும், வயதானவர்களுக்கும் மாணவ மாணவர்கள் சார்பாகவும் உதவி பேராசிரியர்கள் சார்பாகவும் பரிசுகள், தேவையான தளவாட பொருட்கள், அவர்கள் பயன்படுத்தும் உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதே போல இந்த விழாவினை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மிக சிறப்பான முறையிலே ஒளிப்பதிவு செய்த A7 ஸ்டுடியோ குழுவினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் ஒரு சேவை செய்யும் மனப்பான்மையோடு எந்தவித பணமும் எங்களிடம் வாங்காமல் இலவசமாக இந்த நிகழ்வினை எங்களுக்கு வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்து தந்து கடந்த 3-4 மணி நேரமாக எங்களுடன் இணைந்து எங்களுக்காக மிக சிறப்பான முறையிலே இதை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது கல்வியல் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியில் உள்ள அனைத்து நிகழ்வுகளிலும் பல ஆண்டுகளாக இவர்கள் சீரோடும் சிறப்போடும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் எங்களது பயணங்கள் தொடரும். மிக சிறப்பான முறையிலே அதை செய்து அதன் உரிமையாளர் அவர்களுக்கு எங்களது கல்வி குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளது. நடனம் என்பது உணர்வுகள், எண்ணங்கள், கதைகள் அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு கலை.
கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். அந்த மகிழ்ச்சியினை ஒளியேற்றி நடனமாட வருகிறார்கள் நமது கல்லூரி மாணவிகள். இனிமையாக வெளிப்படுத்தும் கலை வடிவமே பாடல். இப்போது தங்களது இனிமையான குரலால் பாடலினை பாட வருகிறார்கள் மெர்லின் குழுவினர்கள். சிலா
அடுத்ததாக நடனத்தின் வழியாக இயேசுவின் பிறப்பை வெளிப்படுத்த வருகிறார்கள் கீர்த்தனா குழுவினர்கள். சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றத காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். இப்பெல்லாம் எல்லாம் பேக்கவே தூங்கிடுவாங்க. இந்த பேக்குக்கு இன்னொரு நியூ வாசனை வந்திருக்கு, அதுக்காக வாங்க. எல்லாம் சரிதான், இயேசு எங்க பிறந்தாருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எந்த காலத்துல பிறந்தாருன்னு சொல்லியே. ஏப்ல நீ எப்ப பிறந்த? நானு மழை காலத்துல பிறந்தேன். நீ எப்ப பிறந்த? நானு வெயில் காலத்துல பிறந்தேன். அட இருங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா வெடிஞ்சே போயிரும். என்ன இப்ப உங்களுக்கு எப்ப பிறந்தாரு அதுதானே? இப்ப பாருங்க. உலகத்தோட ராஜாவே பிறந்தாருன்னு சொன்னீங்க, அங்க வேற எந்த சிறப்பாவும் நடக்கலையா? சிறப்பா நடக்கலையாவா? அவ்வளோ பெரிய ராஜா பிறந்திருக்காரு, அந்த இடத்துல நீ இல்ல நான் இல்ல, யாருமே பார்த்திராத அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்த நிரப்பிச்சோம். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையான வந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. சொப்பா ஆடி ஆடி மூச்சே வாங்குது, கொஞ்சம் ஸ்லோ வெர்ஷன் ஆடலாமா?
நீங்களாச்சும் பரவாயில்லக்கா. கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதான்னு கேட்குறாங்க. என்னமா கேக்குதா கேக்குதா இல்லை, கேக்குதா, பிரியாணித்தா, பலகாரத்தான்னு கேட்குறாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? ஆடி வெளிப்படுத்திய கீர்த்தனா குழுவினருக்கு நன்றி. மூரோரம் சத்திரத்தை நாடி கத்தனே சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நித்தினம் ஓடி ஓடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வித்து சீல கண்ணி கற்பத்திலே ஆவியால் உற்பவித்து பாலனான இயேசு நம்மின் சொத்து பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி எல்லையில்லா ஞானவரன் வெள்ளை மலையோரம் புள்ளனையிலே பிறந்தார் இல்லமெங்கும் ஈரம் தொல்லை மிகு அவ்விருட்டு நேரம் பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி வான்புவிவாள் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ வானவர்க்கு வாய்த்தமத்தை வாடின புல் பூண்டோ ஆன பழங்கந்த என்ன பாடோ பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்மளை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நமது பெனிஷா குழுவினர்கள். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தார மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே.
தட்டி அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா. முதியோர் இல்லத்தை சேர்ந்த குட்டீஸ். நான் தமிழ்ச்செல்வன், நாங்குநேரியில் செயல்படக்கூடிய அரசன் முதியோர் இல்லம் மற்றும் அரசன் சக்தி சதன் அந்த ஆகிய இல்லங்களினுடைய நிறுவனர் நான். இந்த வருடம் களக்காடு சென்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் விழாவை கல்லூரி வளாகத்தில் கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் வித்தியாசமாக முதியோர்கள் மத்தியிலும் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் மத்தியிலும் கொண்டாட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன்படி இன்று இங்கே வருகை தந்து சுமார் 100 மாணவிகளுக்கு மேலாக இங்கே வருகை தந்து இந்த இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி, பெண்கள் குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வழங்கி, பல பரிசு பொருட்களை வழங்கி, பல இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த இல்லத்தில் உள்ள முதியோர்களை மகிழ்வித்தார்கள். ஏழைகளுக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான், தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பதற்கு இலக்கணமாக சென்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் முதியோர்களுக்கு உதவி செய்து இங்கே அவருடைய மகிழ்ச்சியை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சார். இந்த பிரச்சனை வேறு எதுவும் சொல்ல? எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சார். இந்த நன்னாளில் இந்த கல்வியியல் கல்லூரி மாணவிகளுக்கும் இந்த இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கும் மற்றும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி இயேசு சாமி.
மிகவும் அழகாக நடனமாடியதற்கு நன்றி. அடுத்ததாக கிறிஸ்து பிறப்பு செய்தியினை முன்னணி காட்சி வழியாக நடித்து காட்ட வருகிறார்கள் நமது கல்லூரி மாணவிகள். ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் விஷாகா மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்து அரசன் முதியோர் இல்லத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இங்கே எப்படி போகுது அவங்களோட ஃபீட்பேக்கை பற்றி நம்ம கேட்போம் வாங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியங்கா. என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு இங்கே அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. அதாவது வந்துட்டு இங்கே உள்ள பிள்ளைகள்லாம் வந்துட்டு எப்படின்னா இங்கேயும் மோஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். இங்கே வந்துட்டு டிவி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்ற பேர்ட்டு பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ வந்துட்டு இப்படி ஒரு கல்ச்சுரல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புது அட்மாஸ்பியர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு என்டர்டெயினாக இருக்க மாதிரியும் இருக்கும். அதை வந்துட்டு சார் வந்துட்டு அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு உருவாக்கி கொடுத்ததுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி வந்துட்டு பிள்ளைகள் எல்லாத்துக்குமே வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட்டு அவங்க எல்லாரும் மனசையும் வந்துட்டு சந்தோஷப்படுத்தினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஏறக்குறைய 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகில் ஓர் குழந்தை இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களில் இருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நானும் நாசரேத்தூருக்கு செல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. தனக்கு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்தான் என்பதை காண்போமா? இப்ப என்ன பண்றது? மரியாள் கற்பம் நல்லா இருக்காளா? கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டா ஐயா? என்ன கணக்கில் தான் புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசிரத்திலிருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, போன வாரமே இங்கே உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில் கூட இடம் கிடையாது. ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்தை ஆள் வாரான், அவன்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரரே, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உங்க சத்திரத்தில் இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்தில் நுழைய இடம் இல்லாமல் நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல. ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்தில் உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால் ஏதாவது ஒரு ஓரத்தில் சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போ